நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு நேற்று உருவான சில்லற பிரச்சனை தான் இந்த ஹிஜாபுடைய பிரச்சனை நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோட இருக்கிற நேரத்திலேயே இந்த ஹிஜாப இல்லாமல் ஆக்குறதுக்கு யூதர்கள் திட்டம் தீட்டி விட்டார்கள். யூத கூட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு கூட்டம் தான் பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய யஹூதிகள். இந்த பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய யஹூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல மதீனாவுல வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த மதீனாவுல வாழ்ந்த இந்த பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய யஹூதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு அடித்து விரட்டினார்கள். மதீனாவை விட்டு நாடு கடத்தினார்கள். ஏன், என்ன காரணம்? ஏன் மதீனாவை விட்டு நாடு கடத்தப்பட்டார்கள்? அல்லாமா இப்னு ஹிஷாம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கிதாபாகிய அஸ்ஸீரா அன்-நபவிய்யா என்ற கிதாபுல 3ஆம் பாகம் 51வது பக்கத்தில இந்த யஹூதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டு ஏன் நாடு கடத்தினார்கள் என்ற காரணத்தை எழுதியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த பனு கைனுகாவுடைய பஜாரில ஒரு முஸ்லிம் பெண், ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் அந்த யூதர்களுடைய பஜார்ல வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த பெண்ணுடைய முகத்தை திறப்பதற்கு, பர்தாவை கலட்டுவதற்கு அங்கிருந்த அனைத்து யஹூதிகளும் யூதர்களும் முயற்சி செய்தார்கள். அந்த பெண் ஈமானுடைய உணர்வுள்ள ஒரு பெண்ணாக இருந்ததின் காரணமாக இந்த யூதர்களுடைய பேச்சை கேட்டு முகத்தை திறக்கல. அதுக்கு பின்னால அங்கிருந்த ஒரு யஹூதி என்ன செய்தான் என்றா, அந்த பெண்ணுடைய பின்புறத்தால வந்து அந்த பெண்ணுடைய ஆடையுடைய நுனிப்பகுதியையும் அந்த பெண்ணுடைய பர்தாவுடைய நுனிப்பகுதியை எடுத்து ஒரு முடிக்கை போட்டு விடுகிறான். ஏன் இந்த வேலையை செய்தான்? அந்த பெண் எழும்பக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய ஆடை அப்படியே உயர வேண்டும். எப்படி பெரிய திட்டம்! எழும்பக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய ஆடை உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி கட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, அந்த யூதன் என்ன நோக்கத்தில் கட்டினானோ அதே நோக்கம் நிறைவேறிச்சு. அந்த பெண் எழும்பக்கூடிய நேரத்தில் அந்த பெண்ணுடைய ஆடை உயர்ந்தது. அங்கிருந்த யூதர்கள் யஹூதிகள் கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். கைத்தட்டி சிரிக்க ஆரம்பித்தார்கள். அங்கிருந்த முஸ்லிம்கள் ஒருவர் அந்த யஹூதியை பாய்ந்து கொலை செய்து விட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரே காரணத்தினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பனு கைனுகாவுடைய யூதர்களை மதீனாவை விட்டு நாடு கடத்தினார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் சிந்திக்கிறார்கள், எப்படி இந்த ஹிஜாபை முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலிருந்து இல்லாமல் ஆக்கிறது, பர்தாவை இல்லாமல் ஆக்கிறது. இதற்கு அவர்களுடைய திட்டம், அவர்கள் சில கோர்ஸுகளை ஆரம்பித்தார்கள், சில பாடத்திட்டங்களை ஆரம்பித்தார்கள். ஏன் இந்த பாடத்திட்டங்கள்? இந்த பாடங்களை அந்த யூதர்களிடத்துல முஸ்லிம்கள் படிக்க வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம். பிரான்ஸ்ல சில பாடத்திட்டங்கள் ஆரம்பித்தார். பிரான்ஸ்ல எங்களுடைய சில முஸ்லிம்கள் அந்த யூதர்களிடத்தில் படிக்க போக ஆரம்பித்தார்கள். அதில் ஆரம்பமாக எமது முஸ்லிம்கள் அந்த யூதர்கள்ட்ட படிக்க போக ஆரம்பித்தது மிஸ்ரில் இருந்து, எகிப்தில் இருந்து. மிஸ்ரில் இருந்து படிக்க போன எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்களுடைய உள்ளத்தில பர்தாவை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை இந்த யஹூதிகள் போட்டார்கள். யஹூதிகள் போட்டார்கள். அந்த படிக்க போன மாணவர்கள் மிக முக்கியமான ஒருவர் தான் காசிம் அமீன் என்று சொல்லக்கூடியவர், ஒரு முஸ்லிம் சகோதரர். ஒரு முஸ்லிம் சகோதரர். இந்த காசிம் அமீன் என்று சொல்லக்கூடியவர் ஹிஜ்ரி 1279 யூதர்கள்ட்ட படிச்சுட்டு மிஸ்ருக்கு வந்து சொன்னாரு, சம உரிமை வேண்டும். எப்படி ஆண்கள் சுதந்திரமாக பாதையிலே சுற்றுகிறார்களோ இதை போல பெண்களுக்கும் சுதந்திரம் வேண்டும். இஸ்லாம் சம உரிமையை பேசுது என்ற ஒரு பொய்யான ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்கிறார். இதற்கு அடுத்த கட்டமாக இரண்டாவது ஆள் தான் முர்கிஸ் ஃபஹ்மி என்று சொல்லக்கூடியவர். இவர் ஹிஜ்ரி 1287, அவர் 79, இவர் 87. இவர் வந்து சொன்னாரு, முஸ்லிம் பெண்கள்
ஹிஜாப கலட்டோடும், ஹிஜாப தூக்கி வீசோடும். யாரு பேசுறது? எங்கட முஸ்லிம்கள் பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? யூதர்கள் தப்பான அபிப்பிராயத்தை போட்டுட்டாங்க உள்ளத்துல. முஸ்லிம்களை வச்சே ஹிஜாபை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க யூதர்கள். முஸ்லிம்களை வச்சு இந்த ஹிஜாபை இல்லாமல் ஆக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த யூதர்கள் தீட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆரம்பமாக எமது முஸ்லிம்கள் ஹிஜாபை கலட்டினதும் மிஸ்ர்ல தான். அதே மிஸ்ர்ல தான் எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் ஆரம்பமாக பர்தாவை கலட்டினது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த ஹிஜாபுடைய விடயத்தில, பர்தாவுடைய விடயத்தில இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நாங்கள்